ஒடிசா எடுத்துட்டோம் அப்படின்னா 147 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. இப்போது பெரும்பான்மை கிடைக்கல. அங்கே இந்த முறை தமிழ்நாடு ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஏன்னா இதுவரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய பேருக்கு இது ஒடிசா பற்றி தெரியாமல் இருந்தது. இப்போ இந்த வி.கே. பாண்டியன் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. ஏன்னா பாஜக அந்தளவுக்கு தமிழக மக்களுக்கு எதிரான தமிழ்நாட்டுக்கு எதிரான பிரச்சாரத்தை அங்கே மேற்கொண்டாங்க. அப்போது இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்தாங்க ஒடிசா சட்டமன்ற தேர்தல் என்னவாக இருக்கும், வி.கே. பாண்டியன் வியூகம் அங்கே ஜெயிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் இழுபறியாக தான் இருக்குது. 67 பிஜு ஜனதா தளம், 13 காங்கிரஸ், பாஜக 70 வந்திருக்காங்க, முன்னிலை வகிட்டு இருக்காங்க. இப்படியே போனால் காங்கிரஸோட கூட்டணி அமைத்தால் பிஜு ஜனதா தளம் ஆட்சி அமைக்கலாங்கிற நிலை ஏற்படும் போது அதுக்கு வாய்ப்பு இருக்குமாங்க? வாய்ப்பு இருக்குது சார். ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரம் 2 பேரும் ரொம்ப கடுமையாக இருந்துச்சு அப்படின்னாங்க சார். அதாவது பிஜு ஜனதா நவீன் பட்நாயக்கும் பிஜேபியும் நகம் சதையை மாதிரி ஒன்றா தான் இருந்துட்டு இருந்தாங்க. சரி. சடனாக என்னாச்சு அப்படின்னா பிஜேபி வந்து எப்பவுமே அதனுடைய ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்குது சார். பிஜேபி எப்படின்னா முதல்ல போய் ஒண்டை வந்த பிடாடி ஊர் பிடாடி விரடி அடித்த மாதிரி பழமொழிகள்லாம் இருக்கும். முதல்ல வந்து வீட்டுக்குள்ளே போவாங்க, கீழே உட்காந்துக்குவாங்க, அப்புறம் மேலே சேரில் உட்காருவாங்க, எல்லாத்தையும் தள்ளிவிட்டு வீக்கிட்ட ஆக்கிரமிப்பாங்க. அதுதான் அவங்களுடைய பேசிக் ஸ்ட்ராட்டஜியாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ ஒடிசாவில் வந்து பார்த்திங்கன்னா பிஜு ஜனதா தளம் பிஜேடி வந்து நவீன் பட்நாயக் கடந்த ஒரு 20 வருடமாக அசைக்க முடியாத ஒரு முதல்வராக அந்த இடத்துல மக்கள் மத்தியில் மக்கள் முதல்வராகவே இருந்துட்டுருக்கிறார். இவங்க கூட்டணியை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா ஃபபிஜேபி வந்து எப்பொழுது தான் நம்மளும் வந்து கூட்டணி வைக்கிறது, எப்போ மேலே வர்றது அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய அந்த உறவை முறிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பிரேக் பண்ணுறாங்க. உறவை முறிச்சு என்ன பண்ணுறாங்க, இது எப்படியாவது உடைக்கணும் மக்கள் மத்தியில். அப்போ ஆல்ரெடி மக்கள் பேச்சுவார்த்தை போச்சு சார். தொடக்கத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை போச்சு. ஆனால் ஸ்ட்ராட்டஜி சார், எந்த ஒரு கருத்துக்கும் உள்கருத்துன்னு ஒன்று இருக்குது சார். வெளிப்படையான தோற்றம் வேறு, உள்கருத்து வேறு. இதுதான் வந்து அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய மனசில் இருக்குது. நம்ம மேலே அண்ணா வணக்கம் மச்சான்னு கட்டி பிடிப்பாங்க, கடைசியில் பார்த்தா முதுகில் குத்திடுவாங்க. அப்படிதான் அரசியல். ஆமாம், இதுதான் அரசியல், இதுதான் குத்திடுவாங்க. அப்போ என்னன்னா ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, முதல்ல உடைக்கிறாங்க. உடைச்சா மட்டும் பத்தாது, அந்த இடத்துல வெற்றி கனியை தட்டிட முடியாது. அப்போ என்னன்னா அங்கே ஒரு அனதர் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க. அப்போ ஒரிசாவில் வந்து அந்த இதில் வந்து நம்ம வந்து மேலே வரணும், பவருக்கு வரணும் அப்படின்னா என்ன மக்கள் மத்தியில் ஆல்ரெடி பிஜு பட்நாயக் வந்து ஒரு கருத்தை மக்கள் மருத்துவராக மக்கள் முதல்வராக இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த கருத்தை எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தா அப்போ தான் வந்து அங்கே வந்து நெகட்டிவ் பாலிட்டிக்ஸை உள்ளே கொண்டு வர்றாங்க, வெறுப்பு பிரச்சாரத்தை உள்ளே கொண்டு. அதில் முதல்ல வந்து அதில் கிடைச்சத ட்ரம்ப் கார்டு தான் வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி பாண்டியன் அவர்கள் வர்றார். அப்போ என்ன கொண்டு வர்றாங்கன்னா, என்ன ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்க, ஏங்க ஒடிசா மக்கள் இருக்கு, யாருங்க பிரைம் மினிஸ்டர் சிஎம்மாக வரணும், நீங்கள் தாங்க வரணும். தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா வரும்போது ஒரு தமிழர் இந்தியாவை ஆளணும், அதுக்கு சில கட்சிகள் எங்கள் சுயநலவாதிகள்லாம் தடுத்துட்டாங்க அப்படின்னு இங்கே பேசினாரு. ஆமாம், அங்கே போய் ஒடிசாவை தமிழ் ஆளலாமா அப்படின்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க. கருத்து வச்சு இது மட்டும் இல்லை, அதில் மீம்ஸும் மற்ற வீடியோவும் உள்ளே போடுறாங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது. இவர் போய் ஒருத்தர் வந்து தமிழ் வேட்டி சட்டை போட்டு ஹோட்டல் கடையில் சாப்பிட்றாரு, உன்னை இலை விரித்து போடுறாங்க. இலையில போட்டு இலையில இருக்கக்கூடிய தோசை வேணுமான்னு என்ன கேட்குறாங்க, தோசை வேணும்னு கேட்டாங்க. உடனே அவன் வந்து வேற கொண்டாந்து வைக்கிறான், பை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு சட்டியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பாரம்பரிய உணவை கொண்டாந்து வைக்கிறாங்க, அது விலையில் வலிஞ்சு போகுது. ஸோ இந்த மாதிரியான கருத்துக்களை உள்ள வைக்கிறாங்க. இதையும் தாண்டி ஒரு சைடு என்ன பண்ணுறாங்க, மக்கள் வந்து எப்படின்னா அவங்களுடைய சென்ஸ், பாஜக ரொம்ப உறுதியாக நம்புறாங்களா வி.கே. பாண்டியன் தான் அங்கே முன்னிலை அவர் தான் அங்கே ஒரு பிரபலமாக இருக்காரு, அவர் காலி பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க. அதாவது தொடர்ந்து அவரையே டார்கெட் பண்ண மாதிரி இல்லை, அது தவறுங்க. அப்படி தவறு. பிஜேபி பொறுத்த வரைக்கும் வி.கே. பாண்டியன் அவருங்கிறது எந்த நிலைமையில் இருக்கிறாரு, அவர் எந்த கேடர் இருக்குன்னு நல்லா தெரிஞ்சுது. பட் ஆனால் பாண்டியன் ஒரு பொருட்டே கிடையாது. ஆனால் பாண்டியனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய என்ன அப்படின்னா ஒரு அரசியலை கொண்டு வரணும்னு தான் நினைக்கிறாங்களே. பாண்டியனை ஒரு பெருசாவே கணக்கு போடல. பிஜேபிக்கு தெரியாதா பாண்டியனை பெருசாவா தூக்கி காட்டணும்ட்டு? என்ன பாண்டியன் தொடக்கத்திலிருந்தே அந்த கோயிலுடைய சாவி தமிழ்நாடு. அடுத்தது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, முதல்ல வந்து மொழி அரசியலை கொண்டு வந்து உள்ள வைக்கிறாங்க, மொழி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஒன்று, சரி மொழி வேண்டாம்ப்பா, மதத்தை உள்ள சொருகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மதத்தை சொல்றாங்க. அப்போ என்னன்னா கோயில் இருக்கக்கூடிய சாவி அங்கே தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு, அங்கே தான் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு மதத்தை கொண்டு வர்றாங்க. அப்போ எப்படி பண்ணணும், ஒவ்வொரு கட்டத்தில் எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி கட்டம் இருக்கக்கூடிய மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிலேஷனை கொண்டு வர்றாங்க. இதுதான் வந்து மென்டல் வார்ஃபேர்னு சொல்கிறாங்க. மென்டலுடைய அவனுடைய மனநிலையை உடைக்கிறது ஃபஸ்ட்டு. அப்போ
அவனுக்கு ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்றது, முதல்ல மனநிலையை உடைக்கிறது, ஒரு குழப்பத்தை உண்டாக்குறது. ஆமா, அவனுடைய கன்ஃபியூஷனை கிரியேட் பண்றது, கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணி போகும் பொழுது அவனுடைய ஸ்ட்ராட்டஜியை மாத்துறது. அவங்க தெளிவடையும் போது மாறி இருக்கும். ஆமாம், மாத்துறது. அப்போ என்னன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா ரேஜ் தான் அது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு நம்ம டிரைவ் பண்ணிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு இதில் ஸ்ட்ரீட்டில் போகிறீங்க, ரோட்டில் போயிட்டுருங்க, ஏத்தாப்பில் ஒருத்தர் முந்துறான்னு வச்சுக்கோங்க, முந்தும் போது நீ அவனை போட்டு முந்தணும் ஒரு ரேஜ் வரும். இத்தனைக்கும் அவனுக்கு வந்து மொல்லமாக ஓட்டுனா ஆபத்து, ஓட்டுனா வந்து நம்ம இதாயிரும் தெரிஞ்சாலும் அந்த செகண்ட்ஸில் வந்து அந்த ரேஜ் வந்து என்னதுன்னா அது பேர் ரோட் ரேஜ்னா அதை வந்து யாருனாலையும் தடுக்க முடியாது, சர்ன்னு போயிடுவான், அதில் ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடும், அப்போ அவன் வருத்தப்படுவான். அதனால் அந்த ரேஜை கிரியேட் பண்ணுறாங்க. எப்போன்னா அந்த கரெக்டாக அந்த போலிங்க்கு முன்னாடி இருக்கக்கூடியதில் அதில் வந்து ஸ்விங் ஆகுறது. அப்போ என்னென்னா மக்கள் மத்தியில் அந்த ரேஜ் வரும்போது அது மீடியாக்களையும் சோசியல் மீடியாலையும் எல்லாம் பரவும் போது என்ன ஆகுது, ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் உருவாயிருது. அப்போ அந்த ஃபைனல் நெகட்டிவ் இம்பேக்ட் அதனுடைய தாக்கம் தான் இதனுடைய இப்போ வருது. இது எதுக்குன்னா பிஜு ஜனதாதளம் புரிஞ்சுக்கணுங்கிற அந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஐயா சொன்ன மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, அவ்வளவுதான். ஒவ்வொருவருடைய மாநில உரிமை, மாநிலங்களெல்லாம் சேர்ந்து மத்தியிலே ஒரு நிலையான ஆட்சி, இதுதான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை பார்க்கணும். இதுதான் ரியல் டெமோக்ரஸி. டெமோக்ரஸி அப்படிங்கிறது தான் டிஸ்ட்ரிபியூஷன் தான் டெமோக்ரஸி. ஆட்டோக்ரஸி அப்படிங்கிறது எல்லாமே குவியிறது, ஒரே இடத்தில் குவியிறது ஆட்டோக்ரஸி. பிரிந்து சென்று எல்லாரும் சேர்ந்து வாழுதல் டெமோக்ரஸி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டெமோக்ரஸி தான். அதனால ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம் அப்படிங்கிறத வந்து எதிர்க்கக்கூடிய காரணம் இதுதான். இது பல மாநிலத்தினுடைய மொழிகளினுடைய கூட்டமைப்பு. அப்பதான் இந்த டெமோக்ரஸி நல்லா போயிட்டு இருக்கும். அதனுடைய அடிப்படைகள் தான் நம்மளுடைய கட்சிகளும் இருக்கணும், நம்மளுடைய மக்களும் இருக்கணும். அதுதான் முக்கியம். அதுதான் அதை வந்து சரியா பண்றது வந்து தமிழ்நாடு. சரி.